மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வள தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினி டேப்லெட் வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினியை வழங்கினார்கள். முன்னதாக விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக அரசு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் சேர்த்தால் மாணவர்கள் ராக்கெட்டில் பறக்கின்றது போன்ற மாய தோற்றத்தில் உள்ளதாகவும், எங்கே படித்தாலும் வீட்டில் கவனம் இருந்தால்தான் மாணவர்கள் படிக்க முடியும் என்றும், 90% மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் 25% மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் அரசு பள்ளி சேர்ப்பதாகவும், ஆனால் கல்வித்துறையின் அதிக கவனம் காரணமாக பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பதாகவும் முதல்வர் ரங்கசாமி பெருமிதம் கொண்டார். முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பல புத்திசாலிகள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், குழந்தைகளை கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும், ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்று அறிவுறுத்திய துணைநிலை ஆளுநர், குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுவதாகவும் அதனை கண்காணித்து அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவிக்கும் போதுதான் பாதுகாப்பு அதிகரிக்கிறது என்றும் தெரிவித்தார்.